சங்கரா மீன் க்ளீன் பண்ணலாமா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு மீன் எடுத்து 2 பக்கமும் இந்த செதில் கத்தியோ இல்லை இந்த செதில் எடுக்கிறது இருக்கும்ல, அதையே வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எல்லா மீனையும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு, அப்புறம் என்ன பண்ணுன்னு கத்திரிக்கோல் எடுத்து வாழை வெட்டிட்டு, இந்த முதுகு பக்கம் இந்த சிறகு இருக்கும் அதை வெட்டிட்டு, அப்புறம் இந்த வயிற்று பக்கம் ஒரு இடத்துல இருக்கும் அதையும் வெட்டிடுறேன்னு கத்திரிக்கோல் அப்படியே வச்சுட்டு, இந்த மாதிரி செவுள் 2யும் பிச்சுட்டு, இந்த மாதிரி கைட்டை அந்த மாதிரி வயிற்று பகுதியை பிச்சோன்னா வந்துடும். அப்படியே அது உள்ளே கையை விட்டு எடுத்தோன்னா குடலெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி 2 செவுளையும் பிச்சு போட்டுடலாம். மண்டை வேணாட்டி இந்த வயிற்றை பிச்சுட்டு மண்டையை அப்படியே கத்திரிக்கோல்கிட்ட வெட்டி போட்டுடலாம். அதே போல் எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு முறை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி என்ன தான் நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் இந்த வால் பக்கம் மேலேயும் கீழேயும் மண்டை மேலேயும் கொஞ்சம் செதில் இருக்கும். அதை கை வச்சு ஒன்றுனா எடுத்து சுரண்டி எடுத்துட்டோன்னா க்ளீன் ஆயிரும். அப்புறம் நல்லா 2 முறை நான் அலசிட்டேன். இப்போ 3ஆவது முறை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த மாதிரி பெசரி, அப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அலசி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டா சூப்பராக ஆயிரும். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இந்த மாதிரி அலசிட்டு செய்யும்போது வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது, சூப்பராக இருக்கும்.